கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வெட்டின மாதிரி இருக்கு. ஒரேட்டே வெட்டி விடுங்கக்கா. ஒரேடி முட்டை அடிச்சிட்டா என்ன சவுண்டு கூட ஒரு என்ன. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெனி விஜய் லவ்ஸ். ஸோ எல்லாம் தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க என்ன ஹேர் கட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க ஹேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் டெலிவரி டைமில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ண முடியலை, பராமரிக்க சுத்தமாக முடியலை. ஸோ மெயினான ரீசனே ஹேர் கட் பண்ண போகிறதுக்கு மெயின் ரீசனே. ஸோ என்னால் வந்து ஹேரை வந்து பராமரிக்க சுத்தமாக முடியலை. ஸோ அதனால் சரி போய் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்ன ஹேர் கட் பண்ணலாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவும் கிடையாது. சரி சாதா ஹேர் கட் மட்டும் பண்ணால் நல்லா இருக்காதே, கொஞ்சம் கலரிங்கும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இருக்கேன். அங்கே போய் தான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது நேரத்தே பிளான் போட்டாச்சுங்க. என்னை தூங்க விடாம படுத்து கிடந்தவனை எழுப்பி வா வா கிளம்பி எந்தின்னு உயிரை போட்டு வதச்சிட்டு இருக்கேன். ஏன்னா போனா வந்து கிளம்பவே இல்லை, கிளம்பிட்டாட்டும் வந்து நம்ம எழுப்பணும். நானே டாக்கெட் எல்லாம் பண்ணுவேன், நான் கிளம்பிடுவேன். இதை போட்டு வாங்குறாங்க. ஆனால் நான் தான் தெரியாதவங்க சொல்லிட்டு வந்து விஜய் முடி வெட்டு விஜய் அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பேன், முடிஞ்ச கொஞ்சம் கலர் அடிச்சு பாரு ஹேர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இவன் வந்து வேண்டவே வேண்டாம் சொல்லிட்டு இருந்தா, எனக்கு வேண்டாம் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு அவளுக்கு முடி ரொம்ப கழியறதுனால சரி வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மேடமா ஃபிக்ஸ் ஆகி நான் இடம் சொன்னாங்க நாளைக்கு இப்போ வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காலையில இருந்து தூங்க விடாம உயிரை போட்டு. எல்லாத்துக்கும் தெரியும் பார்லர்ல வந்து புக் பண்ணிட்டு தான் போக முடியும். ஸோ அதனால கரெக்டாக அந்த டைமுக்கு போனாங்க முடியும். இல்லைன்னா அவ்வளோதான், அப்படியே அவங்களுக்கும் பிஸி ஆகிட்டே போவாங்க, நம்மளுக்கும் டைம் இருக்காது. ஸோ அதனால காலையிலேயே ஒரு எழுதி போட்டிருக்கேன். சரி இப்போ ஹேர் கட் பண்ணால் நல்லா தான் இருப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டணும். அப்போ வந்து கலர் அடிக்கல, சும்மா ஹேர் கட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறம் நல்லா தான் இருந்தா. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் கலரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அங்கே என்னென்ன ஃபன் நடக்கு, அப்புறம் கடைசியாக ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னும் குளிக்கவே இல்லை அவங்க. எனக்கே ரொம்ப நர்வஸாக இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ போய் குளிச்சுட்டு வந்துடு. ஸோ ஃபுல் வீடியோ மறக்காம வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வீடியோ வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன். ஹேர் கட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கலரிங் நல்லா இல்லைன்னா சொல்லிட்டு அவன் மாத்திடுவான். அதுக்கான சொல்யூஷன் கேட்டோம். அவங்க பாப்பா நீ பண்ணிக்கோ, உனக்கு பிடிக்கலன்னா நம்ம பிளாக் கலர்ல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி போய் குளிச்சுட்டு அப்போ கிளம்பு. ஸோ ஹாய் காய்ஸ், ஸோ இப்போ சம்மர் வேறு வருதுல்ல. ஸோ சம்மருக்கு தேவையான எல்லா எசென்ஷியலும் நான் ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சம்மர்னாலே முக்கியமான தேவை நம்மளோட சன்ஸ்க்ரீன் தான். ஏன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ் இருக்கிறனால சன்பர்ன்ஸ் வரும். அண்ட் ப்ரீமச்சர் ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது மமாயத்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். இது வந்து சூப்பர் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. நீங்களே பாருங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக கிளைட் ஆகுதுன்னு. ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்குது அண்ட் க்ளோவிங்காகவும் இருக்குது. இது நான் கிரீஸி அண்ட் ஒயிட் காஸ்ட்டும் ஆகாது. இதில் விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்குது. டர்மரிக் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ சன்பர்ன்ஸ் இருந்தாலும் டர்மரிக் ஹீல் பண்ணிடும். விட்டமின் சி ஸ்கின் க்ளோவை நல்லா பூஸ்ட் பண்ணும். இதில் SPF 50 அண்ட் PA+++ இருக்கு. ஸோ அதனால சன்ல இருந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த சன்ஸ்கிரீன் மேட் சேஃப் சர்டிஃபைட், which means it is safe for use every single day. இப்போ இதை நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மாமாயத் கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா எப்பவுமே பெஸ்டா ஒரு விஷயம் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அவங்க நம்ம தேவை என்னன்னு தெரிஞ்சு புதுசா இன்னோவேட் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து மாமாயத் அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்ல கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிள்லயும் கிடைக்கும். உங்களோட நியரஸ்ட் ஷாப்லயே நீங்க போய் பை பண்ணிக்கலாம். எங்களோட கூப்பன் கோட் JENY2025 யூஸ் பண்ணீங்கன்னா மாமாயத் வெப்சைட்ல 20% ஆஃபரும் கிடைக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. சோ நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹேர் கட் பண்ண போறேன். டாடா. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக இப்படியோ கிளம்பி பார்லர் வந்தாச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இவங்ககிட்ட தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு நர்வஸாகவே இருக்குது. இது வந்து அவள் போய் சொல்கிறான். ஃபஸ்ட்லேருந்து இவ வந்து அந்த அக்காட்ட பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் நான் தான் 2-3 நேரம் பண்ணியிருக்கேன், அவங்கள்ட்ட ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். போனோடனே இவளுக்கு வந்து ஹேர்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இவளுக்கு அந்த டைமில் என்ன தெரியல, கண்ணு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிட்டேனே. ஆமாம், ஏன்னா கண்ணுக்குள்ளே போட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் அப்படி இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த அக்கா வந்து ஹேர் எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அக்காட்ட சும்மா ஆட்டை கிண்டல் பண்ணியிருக்கா, என்னக்கா முடி வெட்டின மாதிரி தெரில, கம்மியாக வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தம்பி ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், கடைசி பாரு நான் எப்படி வெட்டி விட்றான்னு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் வந்து சீப்பே யூஸ் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. நான் நிறைய டைம் வந்து நான் போய் எனக்கு ஃபேஷியல் பண்ண போகிற டைமில் நான் அந்த அக்காட்ட வந்து நான் சொல்லுவேன், அக்கா இப்படி இருக்காக்கா, மண்டை ஃபுல்லாக பின்னாக குத்திட்டு இருக்காக்கா, வீட்டில் கொண்டையோட தாங்க்கா அலைவா, ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மாடலாக இருக்குன்னு நினைக்க மாட்டா, நானும் எத்தனை நேரமும் சொல்லிட்டு கேட்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் எல்லாரும் ஹஸ்பண்டும் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பொண்டாட்டி வந்து இப்படி இருக்கணும்னு ஒரு நினைக்க மட்டும் தான் செய்வாங்க. பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. இவ வந்து நீ வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ரசித்து நீ இப்படி தான் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து மாற்றுறதும் இல்லாமல் அது எனக்கு பிடிக்கும்.
சரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ நம்மளை லைக் பண்ணி லவ் பண்ணி இவ்வளோ பண்ணுறாரே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்லர் அக்காவே வந்து ஆச்சரியப்பட்டாங்க, பரவாயில்லம்மா நல்ல ஒன்று வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணுறாங்க, இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஹஸ்பண்ட் கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்ப பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஜெனிஸ் ஒரு இடத்துல இப்படியே பறந்து போயிட்டான் எங்கேயோ. அதில் நான் பறந்து போனோன்னு இல்லையோ இவங்க மேடம் பறந்துட்டாங்க. அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஹேர் கட்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா வந்து பாப்பா இப்படி தான் ஹீரோயின் மாதிரி இருக்க, வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த மாதிரி இருக்க, நீ யாராட்டும் நீ வந்து பார்த்து கேட்டால் வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு 32 பல்ல தெரியுது, சும்மா நேரமே வீட்டில் வந்து பீத்திட்டு இருப்பா, நான் தான் வளகலைக்கு அப்படின்னு. ஸோ அங்கேயும் போய் என்னை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, லிப்ஸ்டிக் மட்டும்தான் போடுவா, லிப்ஸ்டிக் மட்டும் அடிச்சு. அந்த அக்காவுக்கே தெரியுது, நீ பாரு என்ன பாப்பா நீ என்ன பண்ணுற, லிப்ஸ்டிக் மட்டும் நிறைய போட்டிருக்க, மற்றபடி நீ என்ன உனக்குன்னு மேக்கப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வீடியோலாம் போடுற அப்போ வந்து கொஞ்சம் நம்மளும் மாடலாக இருக்கணும்னு தான் நினைக்கணும், ஏன் இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றே நீ வந்து பார்த்துக்கணும், அதாவது செல்ஃப் க்ரூமிங் வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியை தவிர்த்து நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டா தான் வந்து நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கான்ஃபிடென்ஸாக இருக்கோம்னா நம்ம க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து போன டைம் வந்து ஹேர் கட் பண்ண சொல்ல இவளுக்கு அந்த ஹீட்டர்லாம் போட்டாங்களா என்ன இதில் போட்டாங்களா இப்படி ஹீட்ரு இது எனக்கு சுத்தமாக ஞாபகம். இந்த டைமில் போட்டோன்னா அவளுக்கு மண்டையிலேருந்து அந்த ஹீட் ரொம்ப ஹீட் இருந்தோன்னே மண்டையிலேருந்து புகைலாம் வர ஆரம்பிச்சிட்டு, கடைசி ரொம்ப மூஞ்சிலலாம் ரொம்ப ஹீட்டாக இருந்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. கடைசி அந்தக்கா ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சோன்னே அந்த டைலாக் சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து த்ரெட்டிங் பண்ணி விடுங்க அப்படின்ட்டேன். இவன் த்ரெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாடா படுத்தி எடுத்துட்டா, ஓன்னு கத்தி அந்த அக்கா வேறு சிரிக்காங்க, என்ன பாப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூட உள்ள அக்கா வந்து நல்லா ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து நாங்கள் வீடியோ பார்ப்பாங்க போல. அதில் வந்து எக்கா அதாவது உங்கள் ஐப்ரோவில் வந்து முடி அப்படியே தெரியும்க்கா, நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணாதான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் முடி வளரும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஐப்ரோவில் அவ்வளோ முடியே கிடையாது, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். எப்போ பண்ண இந்த மேரேஜுக்கு பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். சரியான வலி. அப்புறம் நான் வர இந்த வழியில் வந்து என் கையை வர பொழுது சொல்லிட்டேன், கையை பிடிச்சி அமுக்கி எடுத்துட்டா. 2வது நேரம் அந்த சைட் பண்ண சொல்ல ஏக்கா நீங்கள் கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் உள்ள அக்காவை கையை கொடுக்க சொல்லிட்டாங்க. கடைசி அவங்க கையை கொடுத்து அவங்க கையை அமுக்கி இது பண்ணிட்டான். கடைசி எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அந்த அக்கா கண்ணாடி கொடுத்து பாப்பா பாரு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க பார்த்துட்டு ஆமாக்கா நல்லா இருக்குது அப்படிங்க. இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டே பண்ணணும்னு பண்ண மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சு ரெடி பண்ணிட்டு அந்த அக்கா ஒரு லிப்ஸ்டிக் கொடுத்தாங்க. அதில் 3 லிப்ஸ்டிக்கில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி போட்டுட்டு கடைசி வந்து அந்த அக்கா பாரு இப்போ எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப குஷியாகிட்டு. உங்களுக்கு மாதம் எடுத்துட்டேன்னா உனக்கு பழகிடுச்சு. ஆமாக்கா எடுத்துருக்கீங்க. எப்படி உனக்கு நீ அது நோண்டாத விடு, நோண்டா உனக்கு வந்து அது ரோஸாக தான் இருக்கும். ஒரு ஷேப் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இப்போ பாரு வலியோட இது ஒன்று விட்டுருமா, என்ன ஒரு பக்கம் விட்டு அப்படியே அலைய புரியா எப்படி இருக்கு? அவன் நம்ம ஷேப் கிடையாது, நல்லா இருக்கு விஜி. சும்மா ஏன்னா நீங்க உங்க வீடியோ நான் எல்லாத்துலயும் பார்க்கும்போது அந்த புருவம் மட்டும்தான் இதா இருக்கும், மேல ஒரு எடுக்கு. ஸோ கடைசி என்னோட ஃபைனல் லுக் பாருங்க. ஸோ இது நானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னை வந்து அவ்வளோவா ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ஹேர் கலர் பண்ணணும், இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணும்னு. ஸோ நான் அப்பெல்லாம் சொன்ன மாதிரி தான் இன்ஜினியர் வந்து ஜெனி அதை கெட்டி முடித்தது, அதாவது எக்ஸாக்ட் ரிசல்ட் தந்தது வந்து எங்களோட பார்லர் அக்கா. ஸோ நாங்கள் எப்போவுமே அவங்ககிட்ட தான் ஹேர் கட் பண்ணுவோம். இதான் எப்படி சொல்கிறது, இதான் என்னோட செகண்ட் டைம் நான் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி த்ரெட்டிங் இதான் செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழுது கதறிட்டேன், எம்மா முடியலை அப்படின்ட்டு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் உண்மையை நான் நினைச்சே பார்க்கல, நான் இப்படி இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பத்தி நானே அசந்துட்டேன். இதை தான் நான் முதல்ல இருந்து அவர்கிட்ட சொல்லுவேன், எப்போ த்ரெட்டிங் பண்ணுப்பேன் ஹேர் கட் பண்ணு அப்பதான் கொஞ்சம் நல்லா இருப்பேன் அப்படின்னு. கேட்கவே மாட்டேன். இப்போ வெட்டம் சொல்லி என்ன சொல்லிட்டா, நீங்க எனக்கு முடி வெட்டாதீங்கக்கா, எனக்கு ரொம்ப கொஞ்சம் லைட்டா மட்டும் வெட்டுங்க அக்கா, நீங்க நல்லா வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவா. கலர் அடிக்காதீங்கன்னு சொன்னா அடிச்சு முடிச்சுட்டு இப்ப கண்ணாடி விட்டு நம்மள இருக்கா, கண்ணாடி கிட்ட நிக்காதான் அந்த அக்கா கேக்கு, தம்பி எப்படி பண்ணிட்டு இருந்தா நம்மள, இப்போ இப்படி பாரு கண்ணாடி விட்டு நம்மள கண்ணாடியா இருக்கா அப்படி திருப்பி கண்ணாடி பார்த்து திரும்பி அப்புறம் த்ரெட்டிங் பண்றதுக்கு இவ பண்ண அலப்பறையா எப்பா கடைசி நீ பண்ணி ஆகணும்னு சொல்லி த்ரெட்டிங் பண்ணுது. நீங்களே பாருங்க எவ்வளவு ரெட்டிஷா இருக்கு, கிட்ட கொண்டு வா. நல்லது தெரியாது, அவ்வளவு பகல்ல பார்த்தா தெரியும். இப்ப நாங்க வந்து எப்படி ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்குமாண்ணா, 3 மணி நேரம் ஆயிட்டு இவளுக்கு எல்லாம் பண்ணி முடிக்க. ஸோ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்காக இந்த மாதிரி இருக்கணும் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை.
கேட்கவே மாட்டா. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இவனும் இருக்கணும்லங்க. என்னைய விட்டுங்க, நம்மளுக்கு என்ன ஒரு சட்டையோ மண்டே போட்டோமோ ஒரு முடி வெட்டணுமோ தடி சாப்பிடணும் அவ்வளோதான். நீங்கள் தான் கொஞ்சம் அழகுபடுத்தணும் உங்களை. அவள் வந்து அழகுபடுத்தவே மாட்டாங்க, நான் தாங்க அவளை அழகுபடுத்த வேண்டியிருக்கு. அந்த அக்கா கூட புரியுது. அந்த அக்கா சொல்லுவாங்க, பாரு உன் புருஷன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான், நீ பண்ண மாட்டேக்க, அவன் தான் உன்னை தாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. போதும். சரி சரி, உண்மைக்கு அவள் அழகாக தான் இருக்கா, நானே சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு நீங்களும் அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த லுக்கில் தான் ஃபுல்லாக மேடம் வந்து வீடியோ போடுவாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா ரெட் கலர் அடிக்கலான்னு இருந்தா, இப்போ இது 1 வீக் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த இது யூஸ் பண்ணுவா. ஸோ அது எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் இதோட வந்து வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா.